ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ அரபு நாடுகள்லாம் சில மோசமான சூழ்நிலைகள் சில இடங்கள்லாம் நிலவி கொண்டு இருக்கிற காரணத்தினால எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பது சிறந்த ஒரு முறையாக இருக்கும். சில விமானங்கள் பார்த்திங்கன்னா இயக்கப்படுகிறது, ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாராலையும் பயணிக்கிறதுல சிரமம் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பயணிக்க விரும்பினால் பயணம் செய்யலாம். இல்லை பயணம் கொஞ்ச நாள் கழித்து கூட இந்த நிலையெல்லாம் சரியானதுக்கப்புறம் கூட பயணம் செய்யலாம். கம்பெனி தரப்புலேருந்து டிக்கெட் எல்லாமே போட்டாங்கன்னா பயணம் செய்வது கூட சிறந்த முறையாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த விமானங்களில் பயணம் செய்கிறீங்களோ அந்த விமானம் உண்மையாகவே இயக்கப்படுதா இல்லையா, ஷெடியூலில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட் செல்வது நல்லது. அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு சில முக்கியமான தகவல் என்னென்னா, அதாவது இக்கமா யாருக்கிட்டையாவது இல்லை என்றாலோ, இல்லைன்னா அந்த நபர்களுக்கு குரூப் இருந்தாலோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, தங்குமிடம் கொடுப்பது, வேலை கொடுப்பது, இந்த மாதிரி செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் அவங்களுக்கெல்லாம் 1,00,000 ரியால் சவுதி ரியால் அபராதம் மற்றும் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். வெளிநாட்டவர்களாக இருந்தால் நாடு கடத்தல் போன்ற தண்டனைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி உங்கள் கம்பெனி தரப்புலேருந்து யாருக்காவது இக்கமாகவே உங்களுக்கு அதை கொடுக்காமல் இருந்தாலோ, இல்லை ரினியூவல் செய்யாமல் இருந்தாலோ, ஹுரூப் நிலையில் இருந்தாலோ, நீங்கள் சப்போஸ் இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய நிலைகளை சொன்னீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு தொடர்ந்து ஹெல்ப்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக இப்போ புதுசாக ஒரு மெசேஜ் வந்த வண்ணம் இருக்கிறது. சிலருடைய வாட்ஸ்அப்புக்கும் சரி, நார்மல் மெசேஜுக்கும் சரி, இப்போ உங்களுக்கு போக்குவரத்து துறை தரப்பில் இவ்வளோ அபராதம் இருக்குது, வயலேஷன்ஸ் அபராதம் இருக்குது, இந்த மாதிரிலாம் மெசேஜ் தவறான வகையில் வருகிறது. அதே மாதிரி லிங்க் போன்றதெல்லாம் அனுப்பி மெயிலெலாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தவறான லிங்க்கு, சந்தேகத்துக்கிடமான லிங்க்கு, மெசேஜு அதுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது மூலமாக மோசடி சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ அதாவது இந்தியாவில் மாநிலங்கள்லாம் தேர்தல் நடக்கிற காரணத்தினால வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பணம் கையில் அதிகமாக வைத்திருப்பதை தவிர்ப்பது நல்லது. ரீசெண்டாக கூட இப்போ துபாயிலேருந்து சென்னை விமான நிலையம் சென்ற நபரிடம் இருந்து கூட இப்போ தேர்தல் துறை அதிகாரிகள் தரப்புலேருந்து அந்த பணத்தெல்லாம் அதாவது பறிமுதல் செய்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கையில் நீங்கள் உங்களுக்கு செலவுக்கு மட்டும் அமௌண்ட் வச்சுருக்கிறது நல்லது. மற்றபடி ஊருக்கு பணம் அனுப்புவர்கள் அந்த நாட்டில் இருந்தே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான செய்திகள், முக்கியமான அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.